இப்படி 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு தமிழ்நாட்டு மக்களை பற்றியே கவலைப்படாம, எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படாம, எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படாம மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்த கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க. இப்போ பாரதிய ஜனதா பத்தி அவதூறு பிரச்சாரம். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை ஏறெடுத்து பார்க்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறார் என்று இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் பரப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். செய்தித்தாளில் பாருங்க, இன்றைக்கு இதுதான் வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்தீர்களா? இல்ல. இன்னொன்னு, பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்து விட்டாரே என்று நீங்க கூட்டணி வைக்கலையா? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, 2001 சட்டமன்ற பொது தேர்தல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி. நீங்க வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி. எந்த வர்த்தலாயம் கூட்டணி என்பது அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேர்தல் நடக்கின்ற பொழுது கூட்டணி அமைப்போம். அதுக்கு பிறகு அவர்கள் கொள்கைப்படி அந்த கட்சி நடத்துவார்கள். அதன் அடிப்படையில் தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அண்ணா திமுக நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது நோக்கம். பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் தமிழகத்தில் ஊழல் புரிகின்ற இந்த அரசை அகற்ற வேண்டும் என்பது நோக்கம். இரண்டு கட்சியும் ஒரே நோக்கம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் சொல்கிறார், சட்டமன்றத்திலே பேசுறார், என்னை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்கிறார். ஏங்க நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியை வைக்க மாட்டேங்கிறீங்களே, எதுக்கு வச்சுக்கிறார்? ரெண்டாவது 31 வரைக்கும் கூட்டணி இல்லைங்களே, திடீர்னு கூட்டணி வச்சுட்டேங்கிறார். ஏங்க நம்ம அண்ணா திமுக கட்சி நம்ம கட்சி, நம்ம யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம். இவர் ஏங்க கவலைப்படுறாரு? ஆக பயம் வந்து விட்டது. பாரதிய ஜனதாவோட அண்ணா திமுக கூட்டணி வைத்தவுடன் திமுக கூட்டணி வெற்றி பெறாது என்று அவர் மனதிலே ஒரு பயம் வந்துவிட்டது. அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் இந்த கேள்வியை கேட்ட முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் என்று அவரே தீர்மானித்து விட்டார். இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார், தொண்டருடைய செல்வாக்கு இழந்து விட்டார். ஆகவேதான் வீடு வீடாக போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடா. இத்தனை நாள் எங்க இருந்தாங்க? இப்பதான் ஓரணியில் தமிழ்நாடா? இப்பதான் தமிழ்நாடு மக்கள் ஒரு கண்ணுக்கு தெரியுதா? இன்றைக்கு தொண்டர் இல்லாத கட்சி என்ற நிலைக்கு, பரிதாபமான நிலைக்கு திமுக போய்விட்டது. கெஞ்சி கூத்தாடி வீடு வீடா கதவை தட்டி திமுகவில் உறுப்பினராக சேருங்க என்று இன்றைக்கு கெஞ்சுகின்ற நிலையில இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதுல ஓடிபி அவர்கள் அதை வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட்டு போனாங்க, ஹைகோர்ட்டு அதை கேட்க கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு போனாங்க, அங்கேயும் ஏற்கனவே ஹைகோர்ட் கொண்ட தீர்ப்பு சரியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, அவளுக்கு வாரிசு கிடையாது, அவளுக்கு வாரிசு கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தை போல அங்க இருக்கின்ற வாரிசு அரசியல் இருபெரும் தலைவர் செய்யவில்லை. மக்கள் தான் வாரிசு. மக்களுக்கான திட்டங்களை கொடுப்பதுதான் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்த மாபெரும் தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. Taste the Daily.